இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். எல்லாம் டபுளாக தான் இருக்குது விலைவாசி எல்லாம். அதுதான் ரேட் கம்மி பண்ணால் மற்ற எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா தான் இருக்குது. அங்கங்கே ஒரு சில தவறுகள் நடக்குது, அதை சரி செஞ்சுக்கிட்டா போதும். பெண்களுக்கு பாதுகாப்பு கம்மியாக தான் இருக்குது. எந்த ஒரு தகவலும் லெட்டரும் இப்போ மனுவும் கொடுத்தாலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறதில்ல. அவங்கெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. சாதாரண மக்களை வந்து இந்த அதிமுகவும் சரி திமுகவும் சரி கிட்ட நெருங்க முடியாது. விலைவாசி உயர்வுலாம் ரொம்ப டாப் சார். 5 வருஷத்துக்கு 5 வருஷமாக எந்த கட்சியுமே கிடையாது. இருக்கிற திராவிட முன்னேற்ற கூட்டணியே சிறந்த கூட்டணி. ரெட்டலைக்கு தான் அதே வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க வந்தாங்கன்னா அவங்க எதிர்கட்சி கொஞ்சம் ஆளுமையாக இருந்து செயல்படுவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. முதலில் சரி செய்ய வேண்டிய விஷயம் சட்ட ஒழுங்கு. இரட்டலை எதில் இருக்கோ அது வெற்றி பெறும். இந்த விலைவாசி உயர்த்தணும் விவசாயிகளுக்கு. பெண்கள் வந்து அதான் ஜனத்தொகை கூடியிருக்கப்போ பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது. விலைவாசி உயர்வு சென்ற இதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஆளுங்கட்சிங்கிறது அவங்களுக்கு தான் இப்போ அதோட ஆட்சி முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு அவங்க ஆட்சிக்கு வர மாட்டாங்க. என்டிஏ கூட்டணி தான் இப்போ வரும். தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு தனி தொகுதி, 5 பொது தொகுதி இணைந்து 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதான் இந்த புதுக்கோட்டை மாவட்டம். இங்கே புதுக்கோட்டை, திருமயம், விராலிமலை, கந்தர்வக்கோட்டை, ஆலங்குடி, அறந்தாங்கி அப்படின்னு 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இந்த தொகுதியில் இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, வர 2026 இந்த அரசு என்ன முன்னெடுப்புகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க, மக்கள் இந்த அரசு மேலே என்ன மாதிரி நம்பிக்கை வைத்திருக்காங்க, எவ்வளவு அதிருப்தி இருக்கிறது, மக்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம தொகுதியினுடைய முழுமையான விவரங்களோடு பார்க்கலாம். தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்கள்? ஜனநாயக கடமை, அதனால சொல்ல நான் விரும்பலை. டிஎம்கேக்கு கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டேன். டிஎம்கே மாதிரி தான் டிவிக்கே இருக்குது. எப்பவுமே ஏடிஎம்கே பிஜேபி மட்டும் தானா. உதயசூரியன் சின்னத்துக்கு. எந்த நபர் அல்லது எந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டீங்க? எங்களுக்கு உதயசூரியனை தவிர வேற எதுக்கும் போட்டதில்லை இது வரலாம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக வாக்களித்தேன். தாவேகாவுக்கு எப்பொழுதுமே வாக்களிக்க மாட்டேன். நான் ஏடிஎம்கே வாக்களித்தேன். எந்த நபர் அல்லது எந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டேன்? நான் இப்போ ஏடிஎம்கே தவிர பாக்கி எந்த கட்சியும் வாக்களிக்க மாட்டேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க முதல்வர் நம்ம முதல்வர் மக்களுக்கு ஏந்த முதல்வர். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். இதுவரைக்கும் முன்னாள் முதல்வர் நடந்தார் எடப்பாடியார் அவர்கள். 4 வருஷமா ஆட்சி பண்ணார். எதுவுமே சரியில்லை. மக்கள் பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிச்சு. நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் வந்தார். வந்த கையோட மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றினார். பெண்கள் எல்லாம் வந்து இலவச பஸ் பாஸ் அப்படின்னு சொல்லி டவுன்ல வந்து 100கணக்கான பெண்கள், 1000கணக்கான பெண்கள். தற்போது மாணவர்கள் எல்லாம், நம்ம பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் எல்லாம் நிறைய பேர் பள்ளிக்கூடத்தில் படிக்கலை, எல்லாம் தனியார் ஸ்கூலில் சேர்த்தாங்க. நம்ம முதல்வர் வந்தார், ஆட்சி செஞ்சது. நம்ம முதல்வருக்கு ஏற்ற மாதிரி கல்வியில் வந்து ரொம்ப நிரந்தரமாக எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி செய்தார். இப்போ அரசு பள்ளிகளில் நிறைய மாணவர்கள் வந்து தனியார் பள்ளியிலேருந்து மாணவர்கள் வந்து அதிகமாக அரசு பள்ளியில் சேர்றாங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு என்ன தேவை என்று மக்களுக்கு தீர்மானம் செஞ்சு அதை உடனடியாக நிறைவேற்றி செய்கிறாரு. மக்களுக்கு எல்லாம் ஏந்தது மாதிரி ஆட்சி செய்கிறாரு. மக்களுக்கு பாதுகாப்போட எல்லாருக்கும் சமத்துவம் என்ற ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்காரு. நம்ம மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கண்கூற பார்த்து செய்கிறாரு. மக்களுக்கு ஏந்த முதல்வர். ரெட்டலைக்கு தான் வாக்களித்தது. ஒருபோதும் உதயசூரியனுக்கு வாக்களிக்க மாட்டோம். அது ஜனநாயக கடமை. 2வது என்னோட பர்சனல். யாருக்கு வேணாலும் நான் போட்டிருக்கலாம். அதை வெளில சொல்லணும்னு தேவையில்லை. இதுவரையும் நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டது கிடையாது. இனிமேலுக்கு வருங்காலத்திலையும் போடுறதுக்கு விருப்பம் இல்லை, போட மாட்டேன். கடந்த முறை வாக்களித்த கட்சிக்கு ஏன் தான் வாக்களித்து விட்டோம் என வருத்தப்படுகிறது. அப்படி ஒருபோதும் நினைச்சதில்லை. கடந்த சட்டமன்றத்தில் வாக்களித்தா அதை வெளியே சொல்ல. ஓட்டு உரிமைங்கிறது ஒரு தனி மனித உரிமை. அதை வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட்டு வாக்களித்தா நாட்டில் ஒரு சில நடைமுறைகளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். திமுக என்று எண்ணுகிறேன். இல்லை, வேலை வாய்ப்பு நிறைவேறவில்லை, வருத்தம் தான். பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது? பெண்கள் பாதுகாப்பு நிச்சயமாக இல்லை. ஜனநாயக கடமை. எந்த நபர் அல்லது எந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டீங்க? டிஎம்கே வாக்களிக்க மாட்டோம். நம்ம முடிஞ்ச வரையும் போராடுவோம். பிஜேபிக்கு வாக்களிக்கிறது. இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் நினைக்கிறீர்கள்? பிஜேபி இந்திய கூட்டணி தான். எப்போதுமே எங்களுக்கு இரட்டலை தான். எந்த நபர் அல்லது எந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டீங்க?
இரட்டலை தான். கடந்த முறை வாக்களித்த கட்சிக்கு ஏன் வாக்களித்தோம் என்ன நினைக்கிறீங்களா? நான் போட்டது இரட்டலை, மற்றவங்க எப்படிங்கிறது தெரியல. திமுகவுக்கு தான். தற்போதைய ஆளுங்கட்சியை விட்டு சிறந்த எதிர்க்கட்சி யார் என்று நினைக்கிறீங்க? அது என்னன்னு தெரியல. நான் ஏற்கனவே 5 வருஷமா ரெட்டலைக்கு தான் நான் வாக்கு, எனக்கு விவரத்துலேருந்து ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டேன். எனக்கு அந்த ரெட்டலையில பண்ணது பிடிக்காததுனால தான் ஸ்டாலினுக்கு உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டாரு. நாங்கள் அதிமுகவுக்கு தான் வாக்களித்தோம். பொதுவாக நாங்கள் திமுகவுக்கு எப்பொழுதுமே வாக்களிப்பது கிடையாது. இல்லை அதிமுக ஒரு நல்ல இயக்கம், ஒரு நல்ல தலைவன் உருவாக்கிய இயக்கம், ஒரு நல்ல தலைவி அந்த இயக்கத்தை வழிநடத்திய 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்று கொள்கை பிடிப்போடு இருந்தார். அதனால் எங்களுக்கும் அந்த இயக்கம் பிடித்திருக்கிறது. அதனால் அந்த இயக்கத்திற்கு வாக்களித்தோம். ஆளுங்கட்சிக்கு இப்போதைய நடப்பில் இருக்க கட்சி கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டேன். புதுசான்னு சொல்ல போனால் முதல் இடத்துல நான் நாம் தமிழரை பரிந்துரை பண்ணுறேன். அதுக்கு அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை கூட சொல்லலாம். என்னோட யூகத்தை சொல்கிறதுனால அது ஆக போகிறது இல்லை. வெற்றி பெற்றால் சந்தோஷம் அப்படின்னா அதை சொல்கிறேன். நாம் தமிழர் வென்றெடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட விருப்பத்துக்கே நான் வாக்களித்தேன். நிறையா சொல்லலாம். அது நான் ஆளுங்கட்சிக்கே ஒன்றும் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. இந்திய கூட்டணி தான். அதிமுகவுக்கு வாக்களித்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கண்டிப்பாக எங்களது வாக்குப்பதிவினை செய்ய மாட்டோம். கடந்த ஆட்சியே சரியில்லை, எப்படி முதல்வரே பிடிக்கலையே. என்டிஏ கூட்டணி நான் எதுக்கு வாக்களிக்கிறோம் அதுக்கே வாக்களிப்பாங்க. கடந்த சட்டமன்ற தொகுதியில திமுகவுக்கு தான் வாக்களித்தேன். ரொம்ப வருத்தம். தமிழ்நாடு மக்களே வருத்தப்படுறாங்க. தற்போதைய ஆளுங்கட்சியை விட்டு சிறந்த எதிர்க்கட்சி யார்? அது யாரோ ஒருத்தர் வருவாங்க, அது நம்ம கையில இல்லை. சார் அதை சொல்ல விரும்பல. ஜனநாயக கடமை அது என்னோட. எந்த நபர் அல்லது எந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டேன்? அது எப்படி சார் அதை சொல்றது? கடந்த முறை வாக்களித்த கட்சிக்கு ஏன் தான் வாக்களித்தோம்? கண்டிப்பா. தற்போதைய ஆளுங்கட்சியை விட்டு சிறந்த எதிர்க்கட்சி யார் என்ன நினைக்கிறீங்க? சிறந்த கட்சி அப்படின்னு பார்த்தா டிவிகே இருக்கலாம்னு தோணுது சார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு இரட்டலை சின்னத்துக்கு தான் வாக்களித்தேன். எந்த நபர் அல்லது எந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டேன்? டிஎம்கே தான் எங்களுடைய பிரதான எதிர்கட்சி, அதுக்கு வாக்களிக்க மாட்டேன். கடந்த முறை வாக்களித்த கட்சிக்கு ஏன் தான் வாக்களித்தோம் என வருத்தப்படுறீங்க? இல்லை வருத்தப்படல. தற்போதைய ஆளுங்கட்சியை விட்டு சிறந்த எதிர்க்கட்சி யார் என்ன நினைக்கிறீங்க? தற்போதைய ஆளுங்கட்சியும் அதிமுக தான், எதிர்கட்சியும் அதிமுக தான். அது என்னோட பர்சனல், அதை நான் சொல்ல முடியாது. எந்த நபர் அல்லது எந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டீங்க? அப்படின்னு சொல்ல முடியல. இப்போ காலகட்டத்தில் எந்த கட்சியும் என்னால் நம்ப முடியல. கடந்த முறை வாக்களித்த கட்சிக்கு ஏன் தான் வாக்களித்தோம் என வருத்தப்படுறீங்க? வருத்தப்பட்டேன். தற்போதைய ஆளுங்கட்சியை விட்டு சிறந்த எதிர்க்கட்சி யார் என்ன நினைக்கிறீங்க? டிவிக்கே தான் வரும்னு நினைக்கிறேன் எதிர்கட்சியா. ஜனநாயக கடமை, அதை நான் சொல்ல முடியாது. எந்த நபர் அல்லது எந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டீங்க? நான் வாக்களிக்க மாட்டேன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய்க்கும் வாக்களிக்க மாட்டேன். எப்போதுமே திமுக தான் ஓட்டு போடுவேன். எந்த நபர் அல்லது எந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டீங்க? வாக்களிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. பட் டிவிகே மட்டும் போட மாட்டேன். அது என்னோட குடியுரிமை, என்னோட ஜனநாயக உரிமை. அதை நான் யாருக்கும் சொல்ல விரும்பல. அது இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை நம்ம வெளியில சொல்றது தவறு. அது யாருன்னு எப்படி வெளியில சொல்ல முடியும்? அது அவங்கவுங்களோட விருப்பம் தானே, அதை நம்ம போய் கேட்க முடியாது. முதல் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். பாதுகாப்பு வேணும், பெண் பிள்ளைகளுக்கு முக்கியமான பாதுகாப்பு வேணும். வேலை விஷயத்தில் பத்தாது, அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இன்னும் நல்லா துரிதமாக செயல்பட்டுருக்கணும். அது பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். எல்லாம் டபுளாக தான் இருக்குது விலைவாசி எல்லாம். அதுதான் ரேட் கம்மி பண்ணால் மற்ற எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு எல்லாத்தையும் அதில் தான் ஏற்றுறாங்கன்னு இருக்குது. அடுத்து வர ஆட்சி என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? என்னென்ன மாதிரி செய்யணும்? மாறுதல் கண்டிப்பாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆட்சியில் நல்லா தான் இருக்குது. அங்கங்கே ஒரு சில தவறுகள் நடக்குது, அதை சரி செஞ்சுக்கிட்டா போதும். மற்றபடி வேறு ஒன்றும் விலைவாசி உயர்வுங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டா மேற்கொண்டு எல்லாம் நல்லபடியாக இருக்கும். பிடிச்ச ஆட்சின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கம்மியாக தான் இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு கம்மியாக தான் இருக்குது. இந்த ஆட்சிங்கிறது சொல்கிறது அவங்க செயல்முறையெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அதிகாரிகள் மத்தியில் யாருமே ஒர்க் பண்ணதில்லை. எந்த ஒரு தகவலும் லெட்டரும் இப்போ மனுவும் கொடுத்தாலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறதில்ல. விலைவாசி சொல்லப்போனால் உயர்வாக தான் இருக்குது. கேட்டால் இப்போ இந்த வார் நடக்குது, அங்கே நடக்குது, இது நடக்குதுன்னு சொல்லி ஏற்றிக்கிறாங்க. ஆனால் தட்டுப்பாடு ஒன்றும் தெரியல. ஆனால் எல்லாம் விலைவாசியெல்லாம் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. அதாவது இப்போ இந்த ஆட்சியில் நிறையும் இருக்குது, குறையும் இருக்குது. குறை என்பது மக்களுடைய வாழ்வாதார நிலையில் என்ன நிலைப்பாடு இருக்கிறதுங்கிறத முதல்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விலைவாசிகளை கட்டுப்படுத்துறதுக்கு உள்ள வழிவகைகளை ஆட்சியாளர்கள் பார்வையில் வச்சுக்கணும். அவங்கெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. சாதாரண மக்களை
இந்த அதிமுகவும் சரி திமுகவும் சரி கிட்ட நெருங்க முடியாது. வர்ற ஆட்சி என்ன ஆட்சின்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அதை சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே 2 ஆட்சியும் மாறி மாறி இதான் பண்ணியிருக்காங்க. பேசிக்கான விஷயங்களில் வந்து அஃபோர்டபுளாக இருக்குது. வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், சாப்பாட்டு ஐட்டம்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி இந்த ஆடம்பரமாக போகிறவங்கள பற்றி நம்ம பேச்சு இல்லை. விலைவாசி கரெக்டாக இருக்குது. ரொம்ப அதிகமாகலாம் போயிடல. விலைவாசி உயர்வுலாம் ரொம்ப டாப் சார். 5 வருஷத்துக்கு 5 வருஷமாக சாதாரண 600 700 சம்பளங்கள்லாம் குடும்பம் நடத்துகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதை தொட்டாலும் காசு பைசா இல்லாமல் வேலையாகாது. பிடிச்சது மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. அதிகாரிகளும் சரி கட்சிக்காரங்களும் சரி அதை செயல்படுத்த விடுறதில்ல. ஆமாம், ஆட்சி மாறணும் சார். கண்டிப்பாக ஆட்சி மாறணும். ஆமாம், பாரம்பரியமாக இவங்களே இருந்துக்கிட்டு கொள்ளையடிக்கிறது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக மாறணும், மாற்றம் வேணும். இந்தியாவில் வந்து பாரதிய ஜனதாவுக்கு மட்டும்தான் வாக்களிப்பேன். எந்த கட்சிக்கும் வாக்களிக்க மாட்டேன். பிஜேபி தான் சிறந்த கட்சின்னு எடுத்துக்கிட்டா பாரதிய ஜனதா தான். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி கூட்டணி தான். கடந்த முறை வாக்களித்த கட்சிக்கு ஏன் தான் வாக்களிக்க முடியும் என்று வருத்தப்படுத்தீங்களா? நான் வாக்களித்ததை பற்றி நான் ஃபீல் பண்ணலை. ஆனால் நான் வாக்களித்தாலும் வெற்றி பெறலை. தற்போதைய ஆளுங்கட்சியை விட்ட சிறந்த எதிர்கட்சி யார் என்ன நினைக்கிறீங்க? இப்போ உள்ள ஆளுங்கட்சிக்கு சிறந்த எதிர்கட்சி வந்து எடப்பாடியார் தான். சிறந்த கட்சியா? இப்பொழுது எல்லா நலத்திட்டங்களும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. முதல்வர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இனி அடுத்த எதிர்கட்சி வந்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சொல்லிட்டு இருக்காங்களே 2000 கொடுக்குறேன், 2500 சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்குமாங்கிறது இப்போ நடந்தது வரையிலும் மக்களுக்கு வேண்டிய நிறைவை செஞ்சிருக்கு ஆளுங்கட்சி. அவங்கள பற்றி நம்மளுக்கு தெரியாது. என்னுடைய பொறுப்பு தான். எனக்கு என்னுடைய குடும்பம் தான் நான் பேச முடியும். என்னுடைய உறவினர்களுக்கோ பாக்கி யாருக்கு நான் போய் பழிச்சது இல்லை. இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்று ஏடிஎம்கே தான். எடப்பாடியார் தான் வாக்களிப்பாரு. எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆவார். எந்த நபர் அல்லது எந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டீங்க? நமது உதயசூரியனுக்கு தான் எப்போவுமே வாக்களிக்கணும். ஏன்னா மக்களுக்கு பாதுகாப்பு, சமத்துவ கொள்கை எல்லாரையும் ஒரு மனதோடு ஏற்றுக்கிறாரு. அனைத்து மக்களையும் ஒரே சமமாக நினைக்கிறாரு. ஜாதி மதம் என்று ஒரு முதல்வர்னா அது வந்து மு.க. ஸ்டாலினை தான் சேரும். இதுவரைக்கும் நான் வந்து ரெட்டலைக்கு தான் வாக்களிச்சிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் எந்த வருத்தப்பட்டதும் இல்லை. ரெட்டலைக்கு வாக்களிச்சதுனால எதனால நான் வருத்தப்பட்டதும் கிடையாது. குடும்ப தலைவன் நான் தான். நான் சொல்றபடி தான் எங்கள் குடும்பமே கேட்கும். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்று கண்டிப்பா ரெட்டலை தான். எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர் ஆகிறாரு. விலை உயர்வு உங்கள் குடும்பத்தை எவ்வளவு பாதிக்கிறது? விலை உயர்வு எல்லாம் அந்த அளவுக்குலாம் நம்மளை ஒன்றும் பாதிக்கல. அதெல்லாம் அப்படிலாம் விலை உயர்வு ஏதோ விவசாயம் பண்றோம், சாப்பிட்றோம், இருக்கணும், நல்லபடியா இருக்கணும், அவ்வளோ. அரசு வேலை வாய்ப்பு வாக்குறுதிகள் நிறைவேறியதாக அது எதுவுமே நிறைவேறல. பெண்கள் பாதுகாப்பு நிலை எப்படி இருக்கு? அதுவும் இல்லை. எந்த கட்சியுமே கிடையாது. இருக்கிற திராவிட முன்னேற்ற கூட்டணியே சிறந்த கூட்டணி. விலை உயர்வு உங்கள் குடும்பத்தை எவ்வளவு பாதிக்கிறது? எந்த விதமான விலை உயர்ந்து போச்சு அப்படின்னு எந்த மக்களும் சொன்னது கிடையாது. எந்த போராட்டமும் நடத்தியதும் கிடையாது. இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக அவங்க செஞ்ச சாதனைக்காகவும் ஓட்டு போடுவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என நினைக்கிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணியும் வெற்றி பெறும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து மகளிருக்கு நிறைய உதவித்தொகை அதை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அவங்க நிறையா வச்சுருக்காங்க. இப்போ இல்லாதவங்களுக்கு இந்த ஒரு தொகை பெரிய விஷயமாக தானே இருக்குது. அப்படிங்கும்போது இது நல்லா தான் பண்ணுறாங்க. என்னையை பொறுத்தவரை இது ஒரு நல்ல ஆட்சி தான். தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ உள்ளவர்கிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்ன? அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து வரவங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க? என்ன பொதுமக்கள் நல்லது செஞ்சால் நல்லா இருக்கேன். நல்லது தான் செய்யணும். விலைவாசிலாம் எப்படி இருக்குது? விலைவாசி சுமாராக தான் இருக்குது. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் தொகை வந்து முன்னாடி குறைவாக இருந்துச்சு. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி குறைவாக இருந்துச்சு. இப்போ 5 ஆண்டுகளுக்கு பிறகு கூடுதலாகிடுச்சு. அப்படிங்கிறப்போ ஆட்சியாளர்களும் வந்து எல்லா வகையிலையும் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து கொஞ்சமாக தான் சரி செய்ய முடியும். பாதுகாப்புங்கிறது மோசமாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் விளாத்தி குளத்தில் அந்த இது பண்ண கண்டுபிடிக்கவே முடியாமல் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப இவங்க வந்து ஆட்சியை எப்படி நல்ல முறையில் செயல்படுத்தணுங்கிற நினைக்கிறவங்க அதை மக்களுக்கு அதிகாரிகள் மத்தியில் எப்படி நல்லா வச்சுக்கிட்டுன்னு தெரியாமல் இருக்குது. எதிர்கட்சி யார் வேணாலும் வரலாம். ஆனால் ரெட்டலைக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க வந்தாங்கன்னா அவங்க எதிர்கட்சி கொஞ்சம் ஆளுமையாக இருந்து செயல்படுவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. வாக்களிக்க மாட்டீங்கன்னு வாக்களிக்கிறது நம்ம உரிமை. வாக்களிக்கிறது நமக்கு இப்போ நாட்டோட நடைமுறைகள், பொருளாதாரம், விலைவாசி உயர்வு, மற்றபடி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதுனால டிஎம்கே ஆட்சி வந்து ரொம்ப வெறுப்பாக இருக்குது.
முதலில் சரி செய்ய வேண்டிய விஷயம் சட்ட ஒழுங்கு. அனைவருக்கும் சரிசமமாக பாகுபாடின்றி நீதியை நிலைநாட்டுவது. இரட்டை எதில் இருக்கோ அது வெற்றி பெறும். விலை உயர்வு உங்கள் குடும்பத்தை எவ்வாறு பாதித்துள்ளது? சொல்லவே வேண்டாம், அதுக்கு மதிப்பே இல்லைப்பா. விலை உயர்வுனாக்க 70 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு போனதெல்லாம் 300 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. பெண்கள் பாதுகாப்பு நிலை எப்படி இருக்கிறது? தமிழ்நாட்டில் துணிமணி இல்லாத காலத்தில் வாழ்ந்தது மாதிரி இருக்கு. இப்போ யார் வேணாலும் போய்க்கலாம் வந்துக்கலாம், அவ்வளோ பாதுகாப்பு. அவங்க கல்லாப்பட்டியை நிரப்புறவர்களாக இருக்காங்க. திமுக தான் வெற்றி பெறுவாருன்னு இருக்காங்க. விலை உயர்வு உங்கள் குடும்பத்தை எவ்வாறு பாதித்துள்ளது? அது ஒரு நேரம் ஏறுது இறங்குது, அதை சொல்ல முடியாது. விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் கிடையாது. இந்த விலைவாசியை உயர்த்தணும் விவசாயிகளுக்கு. மந்திரிகள் மக்களை அணுகக்கூடியவர்களாக உள்ளார்களா? ஒன்றும் ஒருத்தரும் வர மாட்டேங்கிறாங்களே. அந்த எலெக்ஷன் டயத்தில் எல்லாம் அதை பார்க்குறம்பாங்க, அப்புறம் வர மாட்டாங்க. அவ்வளோ. பெண்களோட பாதுகாப்பு, பெண்கள் அதான் ஜனத்தொகை கூடியிருக்கப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் காவல்துறையை இன்னும் தன்னுடைய பார்வையில் வச்சுக்கிட்டு அதிகமாக அவங்கள்ட்ட அந்த பணியை ஒப்படைக்கணும். முதலமைச்சர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுடைய பார்வையில் கொஞ்சம் அதிகமாக பார்வையில் வச்சிருக்கிறார். அதிலெல்லாம் குறை சொல்ல முடியாது. விலைவாசி உயர்வு சென்ற இதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதுக்கு காரணம் மத்திய அரசுடைய நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்தவித நிதியும் கொடுக்காத ஒரு காரணம் ஒன்று இருந்துக்கிட்டு இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது எந்த ஆட்சியிலையுமே ஒரு நிரந்தரமான பாதுகாப்பு இல்லை. இங்கே இப்போ உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கொஞ்சம் பரவாயில்ல. அவரோட விஷயம் ஓரளவுக்கு நல்ல அனுசரித்து கீழே இறங்கி போகிறாரு. எல்லார்ட்டையுமே ஓரளவுக்கு நல்ல கனிமாக நடந்துக்கிறாரு. ஆமாம், ஒரு சில சம்பவங்கள் நடக்குதுன்னா அதுக்கு தலைமை பொறுப்பாகாது. அதை அவங்க கூப்பிட்டு கொஞ்சம் சரி பண்ணணும். பெண்களோட பாதுகாப்பை பொறுத்தவரை இன்றைக்கி ஓரளவுக்கு பெண்கள் அவேர்னஸாக இருக்கிறாங்க. ஆமாம், அதனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து எதிர்பார்க்குறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க தான் கரெக்டாக இருக்காங்க. ரொம்ப இதாக சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. அடுத்த அரசு முதலில் சரி செய்ய வேண்டிய விஷயம் என்ன? இப்போ மகளிருக்கு மட்டும் முதல்ல சரி செய்யணும். பாதுகாப்பே கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ரொம்ப அவமானமாக இருக்குது. முதல்வரின் செயல்பாட்டில் உங்களுக்கு பிடித்தது என்ன, பிடிக்காதது என்ன? அது சொல்ல விரும்பலை. மந்திரிகள் மக்கள் அணுகக்கூடியவர்களாக உள்ளார்களா? அதையும் சொல்ல விரும்பலை. எனக்கு மத்திய கவர்மெண்ட்லேருந்து பிஜேபி தான் எனக்கு தலைமை. ஒரே நபர் தான் பிஜேபி. என்டிஏ கூட்டணிக்கு மட்டும்தான் எங்களோட சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லாருமே என்டிஏ கூட்டணிக்கு மட்டும்தான் வாக்கு. தற்போதைய ஆளுங்கட்சியை வீழ்த்த சிறந்த எதிர்கட்சி யார், என்ன நினைக்கிறீங்க? ஆளுங்கட்சிங்கிறது அவங்களுக்கு தான் இப்போ அதோட ஆட்சி முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு அவங்க ஆட்சிக்கு வர மாட்டாங்க. என்டிஏ கூட்டணி தான் இப்போ வரும். ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஒரு 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். அதுவும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, கொரோனா பீரியடு, உலகமே அல்லோலப்பட்டிருந்த நேரத்தில் அவர் ஒரு 4.5 வருட காலம் ரொம்ப சிறப்பாக ஆட்சி செஞ்சார். ரொம்ப அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். விலை உயர்வு ரொம்ப மோசமாகவும் ரொம்ப கேவலமாகவும் இருக்குது. அவர் ஒரு பொம்மை முதலமைச்சர். அவர் பண்ணுறது பூராவே பிடிக்காது யாருக்குமே. ஓட்டுரிமை உள்ள எல்லாருமே ஒரே கட்சிக்கு தான் நாங்கள் முடிவு பண்ணி ஓட்டு போடுவோம். ஆனால் என் பையன் இப்போ தான் 5 வயசு ஆகுது. அவன் மட்டும் வேற கட்சிக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு ஓட்டு கிடையாது. இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க? எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் இந்திய கூட்டணி வெற்றி பெறும். விலை உயர்வு உங்கள் குடும்பத்தை எவ்வளவு பாதித்துள்ளது? எங்கள் குடும்பத்தை மட்டும் இல்லைங்க, எல்லாரையும் தான் பாதிச்சிருக்கு. பெண்கள் பாதுகாப்பு அதாவது அவங்களா விழிப்புணர்வு ஆகி அவங்க பாதுகாப்பாக இருக்காங்க ஒழிஞ்சு, மற்றபடி சட்ட ஒழுங்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் அரசை நம்பியோ இல்லை சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குது அதனால நம்ம தைரியமாக இருப்பாங்கன்னு எந்த பொண்ணு நினைக்க வேண்டியதில்லை. உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறணும், அவ்வளோதான். மந்திரிகள் எப்போவுமே எந்த ஆட்சி வந்தாலும் அவங்க பின்னாடி 100 காரு 200 காரு அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை வளர்த்துக்கிறதுல தான் இருப்பாங்க. மக்கள் தான் அதுக்கு போராடணும். அதுக்கு இடதுசாரி மாதிரி கட்சிகளோடு இருந்து அதான் அந்த போராட்டத்தை எந்த ஆட்சி வந்தாலும் போராடினா தான் மக்களுக்கு. இந்த ஆட்சியில் என்னென்னா இந்த பெண்களுக்கு இந்த கொடுத்த தொகை, அந்த பெண்களுக்கான அந்த கருணை தொகை, ஊனமுற்றவர்களுக்கு கொடுத்த தொகை, இதெல்லாம் அந்த சலுகையெல்லாம் நிறையா செஞ்சுருக்காங்க. அதனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்திருக்கிற இந்த கூட்டணி நிச்சயமாக வெல்லும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போதைய ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. ஆனால் பாதுகாப்பு பண்ணிக்க வேண்டியது மக்களோட கடமையும் இருக்குது. அதையும் உணர்ந்து எல்லாரும் செயற்பட வேணும். மந்திரிகள் ஓரளவுக்கு மதிக்கிறாங்க, பெரிய லெவலில் சொல்ல முடியாது மதிக்கிறாங்கன்னு. உலக நாடுகளில்
கட்டுப்படுத்த முடியாத லெவலில் தான் இருக்குது. அதே தான் இங்கேயும் இருக்குது இந்தியாவிலையும். பெண்களோட பாதுகாப்பு மக்கள் தான் பொறுப்பு. அடுத்தது பெண்கள் பாதுகாப்புங்கிறது கொஸ்டினபிள் தான், ரொம்ப கேள்விக்குறியான ஒன்று தான். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியும் சரி, இதுக்கு பிறந்த ஆட்சியும் சரி, 2 பேருமே தொடர்ந்து ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இப்போது பாலியல் குற்றச்சாட்டு, பழைய பாலியல் குற்றச்சாட்டுக்கெல்லாம் வந்து எந்த அதிமுக நடந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு இந்த கட்சி எதுவும் தீர்வு பண்ணலை. இன்னுமே இது பண்ணுற குற்றச்சாட்டுக்கும் இது பண்ணுற இதில் இருந்து நடந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கும் அடுத்த கட்சி ஆட்சி எது வருதோ அதனால் வந்து அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்கன்னு தெரியலை. அது ரொம்ப கடுமையாக பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப கடுமையாக பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அரசு வேலைவாய்ப்பு வாக்குறுதி நிறைவேறியதா? ஒன்றுமே இல்லை. திமுக அரசு எதையுமே நிறைவேற்றவே கிடையாது. அவங்க சொல்கிற 2 மட்டும் தான். ஓசி பஸ்ன்னு சொல்லுவாங்க, 1000 ரூபா காசு சொல்லுவாங்க. வேறு என்ன பண்ணியிருக்காங்க? வேறு எதுவுமே பண்ணது கிடையாது. பெண்கள் பாதுகாப்பு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. பாதுகாப்பே கிடையாது. 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கூட அதுக்கு பதில் சொல்லும். அது பாதுகாப்பே கிடையாது. டிஎம்கே முதல்ல பாதுகாப்பு தான் சரி செய்யணும். முதல்ல பெண்களுக்கான பாதுகாப்பை முதல்ல உறுதிப்படுத்தினா மட்டும்தான் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும், பாதுகாப்பாக இருக்கும். முதல்வரின் செயல்பாட்டில் உங்களுக்கு பிடிச்சது என்ன? திருப்தி இல்லை. இப்போ உள்ள முதல்வர் செயல்பாடு திருப்தி கிடையாது. 1% கூட எனக்கு கிடையாது. எனக்கு மந்திரிகள் மக்கள் அணுகக்கூடியவர்களாக உள்ளார்களா? கிடையாது. இங்கே ஆலங்குடியை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்ததே கிடையாது. நான் தவறுதலும் பேச விரும்பல. நான் அது மற்ற இடத்துல எப்படின்னு தெரியல. உங்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் உங்களை போலவே குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்க முடிவு செஞ்சுக்கிறதா அல்லது அவங்க ஆதரவு வேற யாருக்காவது இருக்கிறாங்க? அது நான் சொல்ல முடியாது. இப்போ ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தில் இருக்காங்க. மனைவி சொல்கிறத கணவன் சொல்கிறத மனைவி கேட்பதில்லை. அப்படி இருக்கும்போது நம்ம யாரையும் கருத்து சொல்ல முடியல. ஏன்னா மகளிருக்கு உரிமை கொடுத்தாச்சு, இலவச பஸ் விட்டாச்சு, எல்லாம் இலவசம் உரிமை தொகை கொடுத்தாச்சு. அப்போ அதனால அதில் தான் பார்க்குறாங்களே வேறு நம்ம சொல்கிறதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லா மாநிலத்தை விட தலை சிறந்து நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு. கூட ஆக்டிவாக இருக்காரு, சரி நல்லா பண்ணுறாரு. ஆனால் பெண்கள் பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில். மந்திரிகள் மக்களை அணுகக்கூடியவர்களாக உள்ளார்கள் இருக்கிறாங்க. இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மந்திரிகளை யார் வேணாலும் போய் அணுகலாம். தற்போது ஆளுங்கட்சி இருக்கிற முதலமைச்சரை வந்து எத்தனையோ பேர் வர்றாங்க, டெல்லியிலேருந்து வர்றாங்க. நம்ம எடப்பாடியார் நினைக்கிறாரு, ஆனால் ஒரு காலமும் வெல்ல முடியாது. ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற எதிர்க்கட்சியா இருக்கிற எடப்பாடி அவர்கள் மறுபடியும் எதிர்க்கட்சியாக தான் ஆவார். என்டிஏ கூட்டணி தான். இப்போ உலக பொருளாதாரத்தில் மிஸ்டர் மோடிஜி அவர்கள் உலகமே வியக்கக்கூடிய ஒரு தலைவர். கண்டிப்பாக இல்லை. மந்திரி ஆகிவிட்டாக்கா நம்ம தான் தேடி போய் பார்க்க வேண்டியது இருக்கு. அவங்க வருவதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கு. இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீர்கள்? தான் யாருன்னு தெரியல, அதுதான் இழுபறியாக இருக்குது. எதுவும் முசாலிட்டியா ஒன்றும் தெரியல. எல்லாமே இழுபறியாக தான் தெரியுது. விலை உயர்வு உங்கள் குடும்பத்தை எவ்வாறு பாதித்துள்ளது? விலை உயர்வு எந்த கட்சி வந்தாலும் இனிமேல் விலை உயர்வெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த மாட்டாங்க. அது எப்பவும் உள்ளதுதான். அரசு வேலைவாய்ப்பு வாக்குறுதி நிறைவேறியிருக்கிறதா என்று நினைக்கிறீர்கள்? பாதி நிறைவேறி இருக்கு, பாதி நிறைவேறல. பெண்கள் பாதுகாப்பு நிலை எப்படி இருக்குது என்று நினைக்கிறீர்கள்? அதுவும் அதே மாதிரி தான். எந்த கட்சி வந்தாலும் அது கால சூழ்நிலைகளெல்லாம் அப்படி தான் இருக்குது. அதனால யாருமே கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்தவும் முடியாது, கட்டுப்படவும் மாட்டாது. இந்த தேர்தலில் மக்கள் முடிவு எடுக்கணும். மக்கள்கிட்ட நாங்கள் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்து ஆளுங்கட்சியினுடைய அவங்களோட என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அவங்க அந்த 5 ஆண்டு காலம் அந்த ஆட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 500 வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த 500 வாக்குறுதியில் நிறைய வாக்குறுதி நிறைவேற்றாமல் ஒரு பொய்யான விளம்பரங்கள், பொய்யான ஒரு மாயை உருவாக்கி 5 ஆண்டு காலம் ஆட்சி முடிய போகிற நேரத்தில் ஒரு 5000 ரூபாய் பொதுமக்கள் மத்தியில் கொடுத்து அந்த 5000 ரூபாய்க்கான பலனை பெற்றுவிடலாம் என்ற ஒரு பெரிய ஒரு கொள்ளை கும்பலாக செயல்படுவதை மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில அதிமுக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். இல்லை, எனக்கு இது பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு அரசு வேலையை சார்ந்து நான் போகிறேன் அப்படின்னா ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்கணும்னா கூட நம்ம மக்கள் மத்தியிலன்றதை தாண்டி அரசு அதிகாரிகள் ஒவ்வொருத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது அவங்களோட செல்வாக்கு பெற்றிருக்கணும், என்னோட முகம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தனிப்பட்ட ரீதியாக இந்த ஆட்சியில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் சாதாரண மனுஷன் போகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த ப்ராசஸ் நடக்கணும். அது மாதிரி இல்லை. எடப்பாடியோட தலைமையில தான் சிறந்த ஆளுங்கட்சியா அதை நினைக்கிறோம். எதிர்கட்சியா கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது எல்லா மக்களோட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சொல்ல முடிய அளவுக்கு இல்லை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சாதி கலவரம். திராவிட முன்னேற்ற கழகம் இதோடு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் திட்டமிட்டுள்ளார். முதல்வரின் செயல்பாட்டில் உங்களுக்கு பிடித்ததும் பிடிக்காதும்? முதல்வரே பிடிக்கல, முதல் செயல்பாடு என்ன பிடிக்கிறது? மந்திரிகள் மக்களை அணுகக்கூடியவர்களாக உள்ளார்களா? கிடையவே கிடையாது. விலை உயர்வு உங்கள் குடும்பத்தை எவ்வளவு பாதித்துள்ளது? கடுமையான பாதிப்பு. கட்டட வரி பாதிப்பு, கரண்ட் காசு பாதிப்பு, விவசாயத்துக்கு கரண்ட் சர்வீஸ் கொடுக்கல,
எல்லாமே பாதிப்பு தான். ரோடு வசதி இல்லை முதல்ல. அரசு வேலை வாய்ப்பு வாக்குறுதி நிறைவேறுகிறதா? அது மாதிரி எந்த வாக்குறுதியும் 10 லட்சம் கொடுத்தாட பால்வாடி டீச்சரா போவேன். 10 லட்சமா வச்சிருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு நிலை எப்படி இருக்கிறது? ரொம்ப மோசமா இருக்கு. அடுத்த அரசு முதலில் சரி செய்ய வேண்டிய விஷயம் அது வந்து எந்த அரசு வருதா அது அவங்க நோக்கம். இதை விட மோசமா வருதா நல்லதா வருதா அது இப்ப நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப அதிகமாக தான் சார். எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியல. வருமானமும் இல்லை. அந்த நேரத்துக்கு எந்த இதுவுமே ரொம்ப கட்டுப்படியாகவே இல்லை எதுக்குமே. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பிரச்சனை நடந்துருக்கு. எவ்வளோ இடத்துல பாலியல் பலாத்காரம் அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ நடக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அது எதுவுமே கட்டுப்பாட்டில் இல்லை. இதே தான் சார், பெண்களுக்கு பாதுகாப்பு, விலையை வந்து குறைக்கிறது, மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அவ்வளோதான். பாலம் கட்டுறதோ அதெல்லாம் அடுத்த கட்டமாக. மற்றபடி எங்களை அத்தியாவசிய பொருள்கள் எல்லாமே ரேட்டு வந்து குறைச்சி கொடுத்து அவங்களுக்கு இது பண்ணி கொடுக்கணும். விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே கட்டாயமாக என்னை சேர்ந்தவர்களும் என்னை சேர்ந்த உறவினர்களும் கட்டாயமாக ஏடிஎம்க்கும் ரெட்டரைக்கும் தான் வாக்களிப்பார்கள். எந்த வேட்பாளர் நிப்பாட்டினாலும் அவருக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்று நினைக்கிறீர்கள்? இந்த தேர்தலில் எடப்பாடியார் முதல்வர் ஆகுவது உறுதி. அவர்தான் வெற்றி பெறுவார். பிடித்தது நிறைய கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரோடு போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவு பார்த்தாங்க. பிடிக்காத நிறையா செய்யலை, அதை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு. மந்திரிகள் மக்களை அணுகக்கூடியவர்களாக உள்ளார்களா? எம்எல்ஏ வேணால் அணுகலாம், மந்திரி அணுகமா என்ன சொல்ல முடியாது. ஆளுங்கட்சியை எதிர்க்க சிறந்த கட்சி எடப்பாடி அதிமுக கட்சி தான். அது அவங்கவுங்க விருப்பம். அது நிறையா பாதிச்சிருக்கு. விலைவாசி எல்லாம் எதுவுமே இல்லாமல் பொருளாதாரம் எல்லா அடிப்படையிலையும் வந்து எல்லாமே வீழ்த்தப்பட்டாங்க மக்கள். நானும் இல்லை, பொதுமக்கள் எல்லாருமே. ஒரு சில பேர் வாக்குறுதிகள் நிறைவேறியதாக நினைக்கிறீர்களா? இந்த ஆட்சியில் வந்து அந்த அளவுக்கு யாருக்கும் வந்து நிறைவேறல. தற்போதைக்கு வந்து ஆளுங்கட்சியை வீழ்த்துறதுக்கு வந்து சத்தினா ஏடிஎம்கே தான். உங்கள் குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள் உங்களை போலவே குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க இல்ல அவங்க வேற ஏதாவது வாக்களிக்கிறாங்க? அப்பெல்லாம் கிடையாது. நான் சொல்றது தான் செய்வாங்க. திமுக தான் ஓட்டு போடுவாங்க. இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்று நினைக்கிறீங்க? திமுக தான் வெற்றி பெறுவாங்க. விலை உயர்வு உங்கள் குடும்பத்தை எவ்வளவு பாதித்துள்ளது? அந்த அளவுக்கு இது வரைக்கும் தெரியல. பட் இனிமே நடந்தா பார்த்துக்கலாம். நல்லா செஞ்சுருக்காங்க எல்லா கட்சியுமே. அது எதுன்னு ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். விலை உயர்வு உங்கள் குடும்பத்தை எவ்வளவு பாதித்துள்ளது? அது எல்லாருக்குமே உள்ள பாதிப்பு தான், எனக்குன்னு மட்டும் இல்லை. விலை உயர்வு நிறைய பேருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு நிலைன்னா அது எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை தான். இந்த ஆட்சின்னு இல்லை, எல்லா ஆட்சியிலையுமே அப்படி தான் இருக்குது. அதை முதல்ல சொன்ன மாதிரி பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை. அதை சரி செஞ்சால் கரெக்டாக இருக்கும். அதை முதல்ல ஒழிக்கணும். அது எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை கண்டுக்கல. தவறு செஞ்சவன கம்ப்ளீட்டாக அரசு அதிகாரிகளாக இருந்தாக்க டெர்மினேட் பண்ணிடணும். அவனுக்கு எந்த விதமான சலுகையும் கொடுக்கூடாது. அப்போ பயப்படுவேன். இப்போ பாலியல் தொந்தரவுலாம் கொடுக்குறான்னா அவனை கம்ப்ளீட்டாக வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணி அவனுக்கு எந்த சலுகையும் கொடுக்காம இருந்தாக்க நாடு கொஞ்சம் மக்கள் திருந்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்று நினைக்கிறீர்கள்? ஆளுங்கட்சி தான் வெற்றி வரும்னு நினைக்கிறேன். அனைவருமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் எங்கள் குடும்பமே அவருக்கு ஓட்டு போடணும்னு இருக்கு. இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்று நினைக்கிறீர்கள்? கண்டிப்பாக திமுக தான் வெற்றி பெறும். சில விஷயங்கள் செய்கிறது பிடிக்குது, ஆனால் பிடிக்காத விஷயங்கள் அதிகமாக இருக்குது. செயல்பட கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது. அது நிறைய இருக்குதுங்க. அதாவது இப்போ பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு வேணும். அடுத்து கல்வியில் நிறைய காலி இடங்களுக்கு படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பில் அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். அதே மாதிரி கல்வியில் நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும். விவசாயிகளுக்கு அவங்களுடைய பயன்படுத்துகிற விளைபொருட்கள் மானிய விலையில் குறிப்பாக தேர்தல் நேரத்தில் கொடுக்குற வாக்குறுதி அத்தனையுமே அவங்க நிறைவேற்றணும். அதான் ஒரு நல்ல அரசு. அது அதிமுக அரசாக இருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்ததுன்னு நான் சொல்கிறேன், அவர் என்ன பண்ணுறாருன்னே பற்றி தெரியல. அது ஒரு பக்கம். பிடிக்காதுன்னு சொல்ல போனால் அதான் டாஸ்மாக திறந்து வச்சு அதில் வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு முன்னெடுத்துறது அவ்வளோவா சரியாக தெரியல. மந்திரிகள் மக்களை அணுகக்கூடியவர்களாக உள்ளார்களா? இல்லை. எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணி தான் கண்டிப்பாக வெற்றி பெறும். கடுமையான ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இல்லை. படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் மது பிரியர்களாக மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். முதல்வர் செயல்பாடு எதுவுமே பிடிக்காம தானே எல்லார் வீட்லயும் இவ்வளவு கோடிக்கணக்கில் பணம் இருக்குங்கிறான். இது வரைக்குமே அப்படி சொன்னது இல்லைல்ல. ஆளுங்கட்சி எம்எல்ஏ மந்திரியா விட்டு இவ்வளவு பணம் இருக்கிறதா இந்த வரைக்கும் நடந்த தேர்தலில் கேள்வியே இல்லை. இப்பதானே அப்படி இருக்கு. முதல்வருடைய செயலில் பிடித்தது என்னன்னா, கடைசி கட்டத்தில் இப்போ செஞ்சுட்டு இருக்காரு. அது எல்லாமே பிடிக்குது. அது ஆரம்பத்துலேருந்தே பண்ணியிருந்தானா எல்லாமே பிடிச்சிருந்துருக்கும். 75% எங்களை பாதித்துள்ளது. பெட்ரோல்ல இருந்து இன்னைக்கு வருமான வரித்துறையிலிருந்து எல்லாமே கூடுதலாக இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சுமையாக இருக்கிறது. அரசு வேலை வாய்ப்பு வாக்குறுதிகள் நிறைவேறியதாக நினைக்கிறீர்களா? எந்த விதமான 15% கூட வாக்குறுதிகள் நிறைவேறவில்லை. பெண்கள் பாதுகாப்பு நிலை எப்படி இருக்கிறது? பெண்கள் பாதுகாப்பு நிலை அவலமாக இருக்கிறது. மிக மிக மோசமாக இருக்கிறது. சட்ட ஒழுங்கு சீர்கட்டு நிலையில் இந்த நாடு இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது.
திமுகவில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. பெண்களோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ கூட அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ஒரு பொண்ணை வந்து கற்பழிச்சு கொண்டாங்க. அது திமுக ஆட்சியில் தான் அந்த மாதிரி இது கொலைகள், இந்த மாதிரி கற்பழிப்பு இதெல்லாம் நடக்குது. அடுத்த அரசு முதலில் சரி செய்ய வேண்டிய விஷயம் என்ன? அடுத்து என்னன்னா, மக்கள் வந்து யாரை நல்ல முதலாக தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்கள பார்த்து இது பண்ணி சரி பண்ணி பண்ணிக்கிற வேண்டியது தான். அது மக்களோட முடிவு. சரிங்கன்னா இந்த குடி வசதி, கல்வி, இந்த மேம்பாடு இதெல்லாம் வந்து மேன்மை பண்ணாங்கன்னா ஓகே தான். அது முதல்வரின் செயல்பாட்டில் உங்களுக்கு பிடித்ததும் பிடிக்காததும் என்ன? முதல்வர் நல்லா தான் பண்ணியிருக்காப்புல. எல்லா விஷயத்தையும் பண்ணுறாப்புல. மகளிர் உரிமை தொகையிலேருந்து பேருந்து கட்டணத்துலேருந்து எல்லாம் அருமையாக தான் பண்ணியிருக்காப்புல. ஒன்றும் பிரச்சனை இல்லை.